கடவுளர்தான் எனது சிந்தனைகளை, வெளிப்பாடுகளை வழி நடத்துகின்றனர் என்பதை நான் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டுள்ளேன். இந்த சேனலில் வெளியாகும் ஆழமான செய்திகள் ஒரு தனி மனிதனின் புத்தி கூர்மையால் மட்டும் வெளிப்படுவன அல்ல. இவையெல்லாம் இக்காலத்தில் வெளிப்பட வேண்டும் என்பதால் பலரைப் போல நானும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறேன் என்பதை கடவுளர் எனக்கு அவ்வப்போது உணர்த்தி கொண்டுள்ளனர். இதை எனக்கு மீண்டும் உணர்த்திய நிகழ்வுதான் தஜ்ஜால் பற்றிய உண்மையை அறிய கடவுளர் என்னை வழி நடத்திய நிகழ்வு. நான் சமீபத்தில் வெளியிட்ட பேரிடர் என்ற சிறு விழியத்தில் இப்போது வரும் செய்திகள் எல்லாமே நம்பகத்தன்மை இல்லாத வியப்பான செய்திகளாக இருக்கின்றன என்பதை குறிக்கும் விதமாக சூரியன் மேற்கில் உதித்தது என்ற வியப்பான செய்தியை கூட நாம் எதிர்காலத்தில் கேள்விப்படலாம் என்று வெளிப்படுத்தி இருந்தேன். அந்த விழியத்தை கண்ட இஸ்லாமிய நண்பர்கள், ஐயா, சூரியன் மேற்கில் உதிக்கும் காலத்தில் தஜ்ஜால் வருவான் என்று இஸ்லாமிய இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ளது என்று அந்த விழியத்திற்கு பின்னூட்டமிட்டனர். தஜ்ஜால் என்றால் சாத்தான் என்றும் அவன் பற்றிய சில செய்திகளை பல ஆண்டுகளுக்கு முன்பே நான் எனது பழைய விழியங்களில் பதிவு செய்திருந்தேன். ஆனால் அவன் சூரியன் மேற்கில் உதிக்கும் போது வருவான் என்று சொல்லப்பட்டுள்ளதை நான் உண்மையாகவே அறிந்திருக்கவில்லை. எனவே இப்போது யதார்த்தமாகத்தான் சூரியன் மேற்கில் உதிப்பது பற்றிய உபமையை சொல்லியிருந்தேன். அப்படி என்னை சொல்ல வைத்து என்னை வழி நடத்தியது இறையருள்தான் என்பதை தஜ்ஜால் யார் என்று நான் கண்டறிந்த பிறகுதான் உணர்ந்து கொண்டேன். ஆக நான் கையாண்ட அதே சூரியன் மேற்கில் உதிக்கும் உவமை இஸ்லாத்தில் ஏற்கனவே இருந்தது கண்டு நான் மிகவும் வியப்புற்றேன். எனவே அந்த தஜ்ஜால் உண்மையில் யார் என்று அறிய முயற்சியில் இறங்கினேன். நான் எதிர்பார்த்திருந்ததை விட எளிதாகவே தஜ்ஜாலின் மூலத்தை அறிந்து கொண்டேன். இதன் பின்னணியில்தான் சாத்தான் வழிபாடு என்ற இதற்கு முந்தைய விழியத்தில் இஸ்லாத்தின் சாத்தான் ஆகிய தஜ்ஜால் என்பது வேறு, கிறிஸ்துவத்தின் சாத்தான் என்பது வேறு என்றும் சொல்லியிருந்தேன். ஆனால் தஜ்ஜால் என்பது உண்மையில் யார் என்று இஸ்லாமியர்களுக்கும் கூட இன்று வரை தெரியாது. ஏனென்றால் இவன் மிகவும் பழைய வரலாற்று நபர் என்பதால் இவனின் தன்மைகளை செவி வழியாக அறிந்த இஸ்லாமியர்கள் அவனின் உண்மை அடையாளத்தை அறிந்திருக்கவில்லை. அதை முதலாக வெளிப்படுத்துவதே இந்த விழியத்தின் நோக்கம். கிறிஸ்துவத்தின் சாத்தான் என்பது முருகனும் வள்ளியும் முருகனோடு இருக்கும் குண்டலினி பாம்பு ஆகியவைதான் என்று சாத்தான் வழிபாடு விழியத்திலேயே நிறுவியிருந்தேன். இப்போது நான் தஜ்ஜாலின் ஜாதகத்தை எப்படி அறிந்தேன் என்று சொல்லுகிறேன். தமிழ் மொழிதான் உலக வரலாறு என்ற பெட்டகத்தை திறக்கும் திறவுகோல் என்பதை நான் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டுள்ளேன் அல்லவா? எனவே தஜ்ஜால் என்ற புதிருக்கும் தமிழிலேயே விடையிருக்கும் அல்லவா? உலகின் மூத்த மொழி தமிழ் என்பதாலும் அதிலிருந்தே உலகின் அனைத்து மொழிகளும் கிளைத்தன என்பதாலும் தமிழில் எல்லா சொல்லும் பொருளுடைத்தன என்பதாலும் தஜ்ஜால் என்ற இந்த சொல்லை அகழாய்ந்தால் உண்மை வெளிப்படும் அல்லவா? ஆனால் வெறும் சொற்களை பகுப்பாய்வு செய்தால் மட்டும் உண்மை வெளிப்பட்டு விடாது. இவ்வுலகம் பற்றிய பொதுவான ஞானமும் நமக்கு சொல்லப்பட்ட வரலாறு போன்ற பல செய்திகளை நாம் அறிந்திருந்தால்தான் சொற்களை பகுக்கவும் அந்த பகுப்பிலிருந்து உண்மைகளை மீட்கவும் முடியும். அந்த வகையில் தஜ்ஜால் என்ற சொல்லை பின்வருமாறு பகுக்கிறேன். தஸ் ப்ளஸ் அல், தஸ்ஸல், தஜ்ஜல், தஜ்ஜால். தஸ் என்ற வடமொழி சொல் தசம் என்ற தமிழ்ச் சொல்லின் திரிபு. தசம் என்றால் எண் 10 என்று பொருள். அல் என்றால் அல்லாதவை, இருளானவை, தீங்கானவை, கொடியவை என்று பொருள்படும். அப்படியானால் தஜ்ஜால் என்றால் 10 தீங்குகள் என்று பொருள் கொள்கிறது. 10 தீங்குகளோடு தொடர்புடைய வரலாற்று நபர் யார்? இங்குதான் சொல்லாய்வு செய்ய வரலாற்று ஞானமும் வேண்டும் என்று சொல்லுவது. 10 கட்டளைகள், 10 பிளேகுகள் ஆகியவற்றோடு தொடர்புடைய நபர் மோசஸ் என்பதை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நன்கறிவார்கள். மோசஸ் என்ற யூதன் எகிப்து மக்களின் மீது 10 பிளேகுகளை, அதாவது தீமைகளை ஏவினான் என்பதை யூதர்களே சொல்கிறார்கள். இதிலிருந்து தஜ்ஜால் என்பவன் மோசஸாக இருக்கலாம் என்று நாம் கருத முடியுமே ஒழிய மோசஸ்தான் என்று சொல்ல நமக்கு மேலும் ஆதாரங்கள் வேண்டும். இந்த ஆதாரங்களை இஸ்லாமிய இலக்கியங்கள் தஜ்ஜால் பற்றிய அடையாளங்களை விவரிப்பதிலிருந்து பெறலாம். அவையாவன: 1. தஜ்ஜால் என்பவன் ஒற்றை கண் கொண்டவன். 2. தஜ்ஜால் சுருட்டை முடி கொண்டவனாக இருப்பான். 3.
தஜ்ஜால் என்பவன் சிவந்த நிறச் சாயல் கொண்டவனாக இருப்பான். 4. இவனது நெற்றியில் கஃபாரா என்று பொருள்படும்படி KFR என்று அராபிக்கில் எழுதப்பட்டிருக்கும். இதை கொண்டு படிக்காதவன் கூட இவன் இறை நம்பிக்கை அற்றவன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். 5. இவனுக்கு ஆதரவாக 70,000 யூதர்கள் இவனை பின்தொடர்வார்கள். இப்போது இந்த அடையாளங்களை கொண்டு தஜ்ஜால் என்பது மோசஸை எப்படி குறிக்கிறது என்று பார்ப்போம். மகாபாரத ஆய்வின் போது மோசஸ் என்பவன்தான் உலகின் முதல் இரகசிய அமைப்பை உருவாக்கியவன் என்றும், அந்த அமைப்பின் பெயர் வல்லாடு என்ற வரையாட்டின் பெயரால் மேசன் என்று அழைக்கப்பட்டது என்றும் நிறுவியிருந்தேன். அந்த அமைப்பை தோற்றுவித்ததை வரலாற்றில் பதிய வைக்கும்படியாகத்தான் அவனுக்கு மேசன் என்ற பட்டப்பெயர் கொடுக்கப்பட்டு, அது மருவியே மேசன், மோசன், மோசஸ் என்பது அவனது பெயரானது என்று ஐயந்திரிபர நிறுவியிருந்தேன். மேசன் என்ற அமைப்பின் சின்னம் பஃபோமெட் என்றும், அது வல்லாட்டையும் பெண் உடலையும் கொண்டு உருவாக்கப்பட்ட வடிவம் என்றும் கண்டோம். மோசஸ் என்ற பெயரிலிருந்தே மோசம் என்ற தமிழ்ச்சொல் பிறந்தது என்றும் கண்டோம். மேசன் என்ற பெயரில் ஒரு கொடிய இரகசிய அமைப்பு எகிப்தில் தோன்றியதை தமிழகத் தமிழர்கள் அறிந்ததால்தான் அதுவரை மேசன் என்று அழைக்கப்பட்ட தமிழகத்தின் வல்லாடு மேய்ப்பவர்கள் தங்களை கோணார்கள் என்று பெயரை மாற்றி அழைத்து கொண்டனர் என்றும் முன்பே கண்டோம். மோசஸ் என்பவன் யூதர்களின் கதைப்படியே எகிப்தின் இளவரசனாக இருந்தவன்தான். இவன் திட்டமிட்டு ஆற்றில் விடப்பட்ட குழந்தை என்றும், இவன் எகிப்து இளவரசியால் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டு பிறகு இவனது சொந்த தாயே இவனுக்கு செவிலித்தாயாக அரண்மனைக்கு வேலைக்கு வந்தாள் என்றும் அறிகிறோம். அப்படியானால் எகிப்து அரண்மனையில் நுழைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற யூதர்கள் மேற்கொண்ட சதித்திட்டம்தான் மோசஸ் ஆற்றில் விடப்பட்ட நிகழ்வு என்பதை இப்போது நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு முன்பாகவே, அதாவது 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஆபிரகாம் தனது தங்கையும் மனைவியுமான அழகான சாராவை எகிப்து அரசனுக்கு கூட்டிக் கொடுத்து எகிப்து அரண்மனையினுள் முதலாக நுழைந்தான் என்று யூதர்களின் இலக்கியமான ஜெனிசிஸ் மூலமாக அறிகிறோம். ஏதோ காரணத்தால் அவனால் எகிப்து அரண்மனையில் தொடர்ந்து நீடிக்க முடியவில்லை. அதன் பிறகு ஏறத்தாழ 180 வருடங்களுக்கு பிறகு ஆபிரகாமின் பேரனான ஜோசப் தனது சகோதரர்களாலேயே வணிகர்களுக்கு விற்கப்பட்டு இறுதியாக எகிப்தில் அடிமையாக நுழைந்து பிறகு ஃபேரோவுக்கு நிகராக அதிகாரத்தில் வளர்ந்து தனது தந்தை ஜேக்கப்பை அவனது 70 சொந்தங்களோடும் எகிப்தில் குடியேற வைக்கிறான். ஜோசப்பின் காலத்திற்கு பிறகு தடைப்பட்ட இவர்களின் அரண்மனை தொடர்பு வெகு நாட்களுக்கு பிறகு, அதாவது தோராயமாக 120 ஆண்டுகளுக்கு பிறகு ஆற்றில் விடப்பட்ட குழந்தை என்ற சதி மூலமாக மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த காலத்தில் எகிப்தில் யூதர்களின் எண்ணிக்கை பல ஆயிரம் பேர்களாக இருந்தது. இந்த சதியின் மூலமாக முதலாக முழு ஃபேரோவாக ஆட்சிப்படத்தில் ஏறியவன்தான் துட்மோஸ் I, அதாவது துஷ்டன் மோசன் I. துட்டன் என்றால் கெட்டவன், மோசக்காரன் என்று பொருள். இவன்தான் எகிப்தின் 18வது பரம்பரையை தொடங்கியவன். இவன் காலத்தில் யூதர்களுக்கு எதிராக எகிப்தில் கிளர்ச்சி உண்டாக தொடங்கியதால்தான் யூதர்கள் இவனை கொண்டு சதி செய்து ஆட்சி பீடத்தை கைப்பற்றினர். இவன் ஆட்சி பீடத்தில் ஏறியவுடன் தங்களது யூத ஆட்சியை எகிப்தில் காலங்காலமாக தொடர ஒரு இரகசிய அமைப்பை தோற்றுவிக்கிறான். அதுதான் மேசன் எனப்பட்டது. அது மட்டுமல்ல, யூதர்களுக்கு எதிராக புரட்சி செய்த மக்களை அச்சுறுத்த இவன் தான் உருவாக்கிய மேசன் எனும் இரகசிய அமைப்பின் மூலம் 10 பிளேகுகளை மக்களின் மீது ஏவுகிறான். இதனால் மக்கள் பீதியடைந்து தற்காலிகமாக அமைதி காக்கிறார்கள். இதற்குள் இவனது காலம் முடிவடைந்து இவனது மகன் துட்மோஸ் II பேராவாகிறான். இதற்குள் மக்கள் தெளிவடைந்து யூதர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று மீண்டும் புரட்சி செய்கிறார்கள். இதை கட்டுப்படுத்த முடியாத துட்மோஸ் II யூதர்களை நாடு கடத்தி அவர்களை சினாய் மலையடிவாரத்தில் இரகசியமாக குடியமர்த்தி அவர்களுக்கு எகிப்திலிருந்து இரகசியமாக ரேஷன்களை அனுப்பி வைத்து பாதுகாத்தான். இவனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த துட்மோஸ் III தனது பாட்டனார் தொடங்கிய இரகசிய அமைப்பின் மூலம் இஸ்ரேல் நாட்டில் அண்டர் கிரவுண்ட் வேலைகள் செய்து குழப்பங்கள் உருவாக்கி அந்த தேசங்களை வென்று சினாய் மலையடிவாரத்தில் 40 ஆண்டுகளாக வாடிய தமது மக்களை இஸ்ரேலில் குடியமர்த்துகிறான்.
யூத இலக்கியங்கள் பொய்யும் உண்மையும் இரண்டர கலந்தவை என்பதை நாம் அறிவோம். யூதர்கள் தங்களை கடவுளின் பிள்ளைகள் என்றும் ஏனைய மக்கள் ஆட்டு மந்தைகள் என்றும் கருதியதால் மற்றவர்களை அடிமைப்படுத்தி ஆள்வதையே குறிக்கோளாக கொண்டவர்கள். எனவே யூதர்கள் ஒருபோதும் எகிப்தில் அடிமையாக இருந்ததில்லை. ஆனால் யூதர்களின் எதேச்சாதிகாரத்தையும் சுரண்டலையும் பொறுத்து கொள்ள முடியாத மக்கள் வந்தேரிகளான இவர்களை எகிப்திலிருந்து துரத்தும் புரட்சியில் இறங்கினார்கள். இந்த புரட்சியை கட்டுப்படுத்த இயலாத துட்மோஸ் II யூதர்களை துரத்துவது போல பாசாங்கு செய்து அவர்களை சினாய் மலையடிவாரத்தில் குடியமர்த்தினான். எனது ஆய்வின்படி இதுவே உண்மையாக இருக்க வேண்டும். ஆக மேசன் எனும் இரகசிய அமைப்பை தோற்றுவித்தவனும் எகிப்து மக்களின் மீது 10 பிளேகுகளை ஏவியவனும் துட்மோஸ் ஒன்றுதான். இவனது மகனான துட்மோஸ் II தான் யூதர்களை பாதுகாப்பாக நாடு கடத்தி அவர்களை சினாய் மலையடிவாரத்தில் தற்காலிகமாக குடிவைத்து 10 கட்டளைகளை உருவாக்கியவன். இவனது மகனான துட்மோஸ் III தான் இஸ்ரேலை வென்று சினாய் மலையடிவாரத்தில் வாடிய தனது மக்களை இஸ்ரேலில் குடியேற்றினான். துட்மோஸ் I என்பவன் ஆற்றில் வந்த குழந்தையாகையால் எகிப்தை ஆண்ட யூதர்கள் வெளிப்பார்வைக்கு தங்களது அடையாளத்தை எகிப்தியர்கள் போலவே காட்டிக்கொண்டனர். இதற்காகவே துட்மோஸ் I என்பவன் ஒரு திட்டமிட்ட கலப்பினனாக கூட இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆக எகிப்தில் இருந்த பெரும்பான்மையான யூதர்கள் 3500 ஆண்டுகளுக்கு முன்பே துட்மோஸ் IIவின் ஆட்சி காலத்தில் எக்ஸோடஸ் மூலமாக வெளியேற்றப்பட்டிருந்தாலும் எகிப்தில் யூதர்களின் மறைமுக ஆட்சி துட்மோஸ் I தொடங்கி கிமு 30 இறுதியாக ஆட்சி செய்த கிளியோபாட்ரா செலின் வரை தொடர்ந்தது. இந்த கிளியோபாட்ரா செலினின் மகன்தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆக மோசஸ் என்று நாம் அறியும் நபர் துட்மோஸ் I இருக்க வேண்டும். இவனது மகன் துட்மோஸ் II தனது ஒன்றுவிட்ட தங்கையையே மணந்து கொண்டான் என்பதிலிருந்து துட்மோஸ் I யூதன்தான் என்பது ஐயம் திரிபர நிறுவப்படுகிறது. யூதர்கள் மட்டுமே தமது தங்கையை கூட மணப்பர். மற்ற இனங்களுக்கு இந்த வடமை ஆறவே இல்லை. துட்மோஸ் I மேசன் என்ற இரகசிய அமைப்பை தொடங்கியதால் தான் மோசஸ் என்ற பட்டப்பெயர் சூட்டப்பட்டான் என்றும் இவன் துஷ்டன் என்பதால் துட்மோஸ் என்று யூதர்களாலேயே பட்டப்பெயரிடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே கண்டோம். இவனே எகிப்து மக்களின் மீது 10 பிளேகுகளை ஏவியவன். எனவே இவனே தஜ்ஜால் என்று அழைக்கப்படுபவன். ஆக தஜ்ஜால் என்பவன் மோசஸ் எனும் யூதன்தான் என்பதை நிறுவிவிட்டோம். இவனுக்கு எப்படி ஒற்றை கண்ணன் என்ற பெயர் வந்தது? எகிப்து பிரமிடு கட்டியவர்கள் நாடார்கள் என்றும் அவர்கள் கிட்டத்தட்ட ஈசனின் நேரடி வாரிசுகள் என்றும் கண்டோம். அவர்களே அனைத்து பிரமிடுகளையும் கட்டினார்கள். ஆபிரகாம் எகிப்து வருவதற்கு முன்பே அனைத்து பிரமிடுகளும் கட்டப்பட்டு விட்டன. சிவனை குறித்த திருவாதிரை நட்சத்திரத்தை குறிக்கும்படி கிசா எனும் ஈசா பிரமிடு கட்டிய நாடார்கள் சிவனின் 3வது கண்ணாகிய ஞானக்கண்ணை போற்றி வழிபட்டனர். இந்த பாரம்பரியத்தை ஸ்வீகாரம் செய்து கொண்ட மோசஸ் குண்டலினியை எழுப்புவதின் மூலம் ஞானக்கண்ணை பெற முடியும் என்ற உண்மையை உணர்ந்திருந்தான் என்பது அவன் உருவாக்கிய பஃபோமெட் உருவத்தின் மூலம் நாம் உணரலாம். ஆனால் யூதர்கள் சோம்பேறிகள் என்பதால் அவர்கள் யாரும் குண்டலினியை எழுப்பவில்லை என்பதையும் நாம் அறிவோம். இருந்தாலும் எகிப்தின் ஆட்சியை கைப்பற்றிய மோசஸ் எகிப்து அரசின் ஆன்மீக சின்னமாக கருதப்பட்ட சிவனின் 3வது கண்ணாகிய ஒற்றை கண்ணோடும் தொடர்புபடுத்தப்பட்டான். இந்த ஒற்றை கண் தான் மேசன்களது மட்டுமல்ல, பிற்காலத்தில் உண்டான மேசன்களின் கிளை அமைப்புகளான இல்லுமினாட்டிகளின் சின்னமும் ஆனது. ஆனால் இதை ஞானக்கண்தான் என்றறிந்திருந்த இல்லுமினாட்டிகள் அதை அவ்வாறே கொள்ளாமல் மக்களை வேவு பார்க்கும் கண் என்ற பொருளிலேயே கையாண்டனர். ஆக தஜ்ஜால் என்ற மோசஸ் எப்படி ஒற்றை கண்ணனானான் என்பது புரிந்ததா? அடுத்ததாக யூதர்கள், குறிப்பாக யூத மதகுருமார்களான ரபாய்கள் இப்படி சுருட்டை முடியை தொங்க விடுவர். இதன் மாற்று வடிவம்தான் யூதர்களான இந்திய பிராமணர்களின் பிரபலமான குடுமியும் ஆகும். ஆக சுருட்டை முடி மூலமாகவும் தஜ்ஜால் என்பவன் யூதன் என்றும் அவன் மோசஸ் என்றும் நிறுவுகிறோம். அடுத்ததாக இந்த எகிப்தின் யூதர்கள் அனத்தோலியா மற்றும் கசார் என்ற குளிர் பகுதியிலிருந்து வந்ததால் இவர்கள் சிவந்த நிற சாயல் கொண்ட வெள்ளையர்களாக அறியப்பட்டனர்.
இந்த அடையாளத்தின்படியும் மோசஸ் தான் தஜ்ஜால். அடுத்ததாக கஃபாரா, அதாவது காப்பவர், அல்லது கஃபீர், அதாவது கவிர் அல்லது கவிழ் என்ற அரபி எழுத்துக்கள் தஜ்ஜாலின் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும் என்றும், அது படிக்காதவர்க்கும் தஜ்ஜால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்று உணர்த்தும் என்றும் ஏன் சொல்லப்பட்டது என்று இப்போது பார்ப்போம். காப்பவராகிய அரசன் கிரீடம் எனும் தொப்பியை தனது தலையில் கவிழ்த்து கொள்வான் அல்லவா? எகிப்தின் பழைய தமிழ் மன்னர்கள் குண்டலினி எழுப்பியவர்கள் என்பதை குறிக்க இவர்களின் கிரீடங்களான தொப்பியில் நாகம் என்ற அரவம் இடம்பெற்றிருக்கும். அறம் என்றால் முருகன் அல்லவா? அதன் வழி அறம் பிளஸ் அரமம் அரவம் என்பது முருகனோடு உள்ள பாம்பை குறிக்கும். முருகனோடு உள்ள பாம்பு குண்டலினி பாம்புதான் என்று பழைய விழியங்களில் சொல்லியிருந்தேன் அல்லவா? இந்த அரவம்தான் எகிப்து அரசன் தனது தொப்பியை தனது தலையில் கவிழ்த்த பிறகு அவனது நெற்றியை அலங்கரிக்கும் அரவமாகும். இந்த பாரம்பரியத்தை சுவீகரித்து கொண்ட யூதனான மோசஸும் அரவம் உள்ள தொப்பியையே அணிந்தான். இந்த நாகம் எதை குறிக்கிறது என்றால், இந்த கிரீடத்தை அணிந்தவன் ஒரு சித்தன், இவன் குண்டலினியை எழுப்பிய கடவுள் என்பதுதான். ஆனால் இஸ்லாமிய கோட்பாட்டின்படி அல்லாஹ் மட்டுமே கடவுள், மற்றபடி மனிதன் கடவுளாக முடியாதல்லவா? எனவே அரவம் அணிந்த எகிப்து அரசர்கள் இஸ்லாம் கோட்பாட்டின்படி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள்தான். இப்படியாகத்தான் கிரீடத்திலுள்ள இந்த அரவத்தை கொண்டுதான் இதை அணிந்தவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்று படிக்காதவன் கூட புரிந்து கொள்வான் என்று இஸ்லாமிய இலக்கியங்களில் இடம்பெற்றது. ஆக இந்த அரபம்தான் அரபி எழுத்து என்றும் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அரவம், அரபம், அரபி. ஆக பாம்பு என்பதே அந்த அரபி எழுத்துக்கள். ஆக அரவ தொப்பியை கவிழ்த்தவன், அதாவது கஃபீர், அதாவது அணிந்தவன், தன்னையே கடவுளாக கருதி கொள்வதால் இஸ்லாத்தின்படி இவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்தான். இப்போது புரிகிறதா கஃபீர் பற்றிய சூட்சமும்? இந்த ஆய்வின் போது எனக்கு ஒரு பேருண்மை புலப்பட்டது. அரபி எழுத்துக்களை பார்த்தால் மற்ற மொழி எழுத்துக்களை விட வித்தியாசமாக அனைத்தும் பாம்பு வடிவத்திலேயே உள்ளனவல்லவா? ஈச லாமா தான் இஸ்லாம் என்றாகியது. ஈசனின் கழுத்திலும் குண்டலினி பாம்பு. குண்டலினி பாம்பு ஞானத்தை குறிக்கிறது. ஆதலால் நமக்கு கல்வி ஞானத்தை வழங்கும் எழுத்துக்களையும் இஸ்லாமியர்கள் பாம்பின் வடிவிலேயே உருவாக்கியிருக்கலாம் அல்லவா? ஆக அரபி எழுத்துக்கள் ஞானத்தை குறிக்கும் குண்டலினி பாம்பின் வடிவத்தில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டனவோ? அரப், அரபி ஆகிய சொற்களுக்கு இதுவரை சரியான சொல்லாய்வை வேறு யாரும் கண்டறியவில்லை. இஸ்லாத்தின் பச்சை வண்ணம், வெள்ளிக்கிழமை வழிபாடு, 5 முறை தொழுதல் ஆகியவை முருகனின் ஆசீவகத்திலிருந்தே வந்ததால் குண்டலினி பாம்பின் வடிவத்தில் அரபி எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்பது சரியான கண்ணோட்டம்தான். இதுவே உண்மையாக இருக்க பெரும் வாய்ப்புள்ளது. அடுத்ததாக தஜ்ஜாலை 70,000 யூதர்கள் அவனுக்கு ஆதரவாக பின்தொடர்வார்கள் என்பதன் பொருளை பார்ப்போம். தஜ்ஜால் யூதன் என்பதால் அவனுக்கு யூதர்கள் ஆதரவு அளிப்பது வியப்பல்லவே? தஜ்ஜால் வெற்றி பெறுவதற்கு அன்று உறுதுணையாக இருந்தவர்களும் எதிர்காலத்தில் தஜ்ஜால் வரும்போது அவனுக்கு உறுதுணையாக இருந்து அவனது அழிவு வேளைகளில் அவன் வெற்றி கொள்ள உதவப் போகின்றவர்களும் உலகெல்லாம் பரவியுள்ள யூதர்கள்தான். ஆக தஜ்ஜால் என்பவன் யூதனாகிய மோசஸ்தான். இந்த ஆய்வுக்கு என்னை கடவுளர்தான் தள்ளினர் என்றேனல்லவா? ஏன் தள்ளினர்? ஏனென்றால் இன்று தஜ்ஜால் உண்மையிலேயே வந்துவிட்டான். அதனால்தான் அதை மக்களுக்கு உணர்த்தவே என்னை கடவுளர் இயக்குகின்றனர். இன்று என்றுமே இல்லாத அதிசயமாக உலகமே பூட்டி கிடக்கிறது பாருங்கள். இது தஜ்ஜால் வந்துவிட்டான் என்பதை உணர்த்துகிறது. அப்படியானால் மோசஸ் மீண்டும் வந்துவிட்டானா என்றுதானே கேட்கின்றீர்கள்? இல்லை, மோசஸ் வரவில்லை. ஆனால் மோசஸ் உருவாக்கிய இரகசிய அமைப்புகள் எல்லாம் தங்களின் இறுதி ஆட்டத்தை தொடங்கிவிட்டன என்று கடவுளர் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதற்காகத்தான் இந்த படைப்பை செய்ய நான் ஆட்டுவிக்கப்படுகிறேன். தஜ்ஜால் கிழக்கிலிருந்து வருவான் என்று இஸ்லாமிய இலக்கியங்கள் சொல்கின்றன. அதாவது பாட்டும் நடனமும் உள்ள இடத்திலிருந்தாம். சரிதான்.
தஜ்ஜால் ஏவிய 10 பிளேகுகளில் வெட்டுக்கிளி ஏவலும் ஒன்றல்லவா? அதே வெட்டுக்கிளி ஏவலை சில மாதங்களுக்கு முன்பு குஜராத், ராஜஸ்தான் பகுதியில் இக்கால தஜ்ஜாலர்கள் ஏவினார்கள் அல்லவா? பாட்டும் நடனமும் கொடிகட்டி பறக்கும் இடம் இந்தியாதானே. ஆக கிழக்கிலிருந்துதானே இக்கால தஜ்ஜால் கிளம்பியுள்ளான். அது மட்டுமல்ல, இன்று முழு அடைப்புக்கு காரணமான கொரோனா வைரஸையும் கிழக்கிலிருந்து, அதாவது சீனாவிலிருந்து தானே கிளப்பினர். யூத இல்லுமினாட்டிகள் உலக மக்கட்தொகையில் பாதியை அழிக்க திட்டமிட்டுள்ளதாக ஏற்கனவே செய்திகள் உள்ளன. ஆனால் அதை அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் தஜ்ஜால் வீழ்த்தப்படுவான் என்று நாம் அறிந்ததையே இஸ்லாமிய இலக்கியங்களும் சொல்கின்றன. எப்படி வீழ்த்தப்படுவான்? அப்படியே படிக்கிறேன், கேளுங்கள். The defeat of the Dajjal in Ahmadi eschatology is to occur by a force of argument and by the warding of its mischief through the very advent of the Messiah rather than through physical warfare. இங்கு மெஸ்ஸியா என்பது முருகனையும் அவனது ஆசீவகத்தையும் குறிக்கும். ஏனெனில் கிறிஸ்தவர்கள் ஆன்டி கிரைஸ்ட் வருவார் என்று சொல்வதோ அல்லது கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்று சொல்வதோ முருகன் வருவார், அதாவது ஆசீவகம் மீண்டெழும் என்பதைத்தான் குறிக்கிறது. ஆக தஜ்ஜாலை நாம் வாதத்தால் வெல்வோம் என்கிறார்கள் இஸ்லாமியர்கள். அது பெருமளவு உண்மை என்பது புரிகிறது. உலகெங்கும் உள்ள பல கருத்தாளர்கள் மக்களுக்கு உண்மைகளை சொல்லி தற்போது நடப்பவற்றின் உண்மை காரணிகளை விளக்குகின்றனர். இதனால் தஜ்ஜாலின் பொய்கள் அம்பலப்படுகின்றன. தஜ்ஜால் எப்போதுமே பொய்களால் ஏமாற்றியே வெற்றி பெறுகிறான். அவனது பொய்கள் அம்பலப்படும் போது அவன் தோற்கிறான். ஏனென்றால் மக்களின் ஒன்று திரண்ட சக்திக்கு முன்பாக எந்த சக்தியும் தோல்வி காணும். அதில் தீய சக்தி தோல்வி காண்பது வியப்பல்லவே. எனவே உண்மையின் வெப்பத்தில் தஜ்ஜால் கருகுவான். ஆக ஒற்றைக்கண் சின்னம் கொண்டுள்ள 13 இல்லுமினாட்டி குடும்பங்களே இன்றைய தஜ்ஜாலர்கள். இவர்களின் அழிவு திட்டங்களை நிறைவேற்றுபவர்கள் உலகெங்கும் ஒவ்வொரு நாட்டிலும் அரசு பதவிகளை பெருமளவு ஆக்கிரமித்துள்ள யூதர்கள்தான். யூதர்களின் எண்ணிக்கை உலக மக்கட்தொகையில் 3% கூட இல்லை. எனவே இவர்களால் அடக்குமுறையை நீண்ட நாள் ஏவ முடியாது. ஏனென்றால் இராணுவத்தையும் போலீஸையும் கட்டுப்படுத்தும் இடத்தில் மட்டும்தான் யூதர்கள் உள்ளனர். ஆனால் இவற்றில் களத்தில் செயல்படுபவர்கள் யூதர்கள் அல்ல, நம் மக்கள்தான். ஆக உண்மையை உணர்ந்து கொண்ட இராணுவமும் போலீஸும் எப்படி செயல்படும் என்பதை சிந்திக்க பெரிய மூளை தேவையில்லை. ஆகவே உண்மைகள் வெளிப்படும் போது தஜ்ஜாலர்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். உலகின் எதிர்காலம் பிரகாசமாகவே தெரிகிறது.